الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى النار الكبرى ثم لا ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏகனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனின் நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காட்ட சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, அவனிடம் மாத்திரமே உங்களுடைய பாதுகாவலையும் உதவிகளை வைத்துக் கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். ஏகனாகிய அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தொழுகையை பற்றி அதிகமாக குர்ஆன் முழுமையிலும் சொல்லி காட்டுகிறான். நான் முன்பு ஓதிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கக்கூடியவனை பார்த்தீரா என்று கேட்டு ஆரம்பிக்கின்ற அந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற போது சொல்கிறான், அநாதைகளை விரட்டுகிறார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டு வரும்போதே சொல்கிறான், அடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். தங்களுடைய தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். தொழுகை அவர்களிடம் சிறந்த முறையிலே இருக்காது, நேரம் குறிப்பிட்ட முறையிலே இருக்காது, கனத்தோடு இருக்காது. அவர்களுடைய தொழுகை ஏனோ தானா என்று இருக்கும். அடுத்த அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே சொல்கிறார்கள். அதாவது மிக தெளிவாக சொல்வார்கள் பாருங்கள், நெத்தியடி என்று சொல்வார்கள். திருப்பி அல்லாஹ் அடிக்கிறான். அவங்க எதுக்கு தெரியுமா பண்றாங்க? பிறருக்கு காண்பிப்பதற்காகத்தான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுவாங்க. அந்த தொழுகை எதற்காக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுக்காக இருக்காது. அல்லாஹ்விடம் போய் அந்த நன்மையை பெற வேண்டுமே, சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இருக்காது. நாங்கள் எல்லாம் தொழுகையாளிகள், நாங்கள் தொழக்கூடியவர்கள் தெரியுமா, எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அழகான ஒரு தொப்பியை போட்டுக் கொள்வார்கள். மிக தெளிவான அவருடைய உபதேசங்கள் இருக்கும். மணிக்கணக்கிலே உபதேசம் செய்யப்படும். ஆனால் தொழுகையாக இருக்காது. தொழுகை பாராமுகமாக இருக்கும். தொழுகையில எந்த சிறப்பையும் இருக்காது. அல்லாஹ் சொல்கிறானே அப்படி இருக்காது. அல்லாஹ் தொழுகையை சாதாரணமா சொல்லிட்டு போகல, தொழுகை கடமைங்கிறோம். கடமை தருவு கடமை நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா கேட்பேன், அதான் அடிப்படைங்கிறான் அல்லாஹ். அப்படி குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காமிக்கிறான். சொல்லி காமிக்கின்ற போது அந்த தொழுகையாளிகளை பற்றி சொல்கிறான். தொழுகை எப்படிப்பட்டது என்பதை சொல்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். அடுத்ததாக சொல்கிறார், இரண்டையும் இணைத்து தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். அடுத்து ஒரு வார்த்தையை கொண்டு நாங்கள் சேர்க்கலாம் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். ருக்கு செய்வோருடன் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். ருக்கு செய்வோருடன் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அந்த ஆர்டர், கட்டளை, அப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ஒரு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையிலே நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். உலக அளவிலே உள்ள பிரச்சனைகளை பேச சொன்னால் முஸ்லிம் சகோதரர்களை விட அழகாக தெளிவாக பேசக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலக அளவிலே நடக்கின்ற அநியாயங்களை பாருங்கள், எங்கெல்லாம் பாருங்கள், முஸ்லிம்கள் தான் தாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தான் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு தான் இந்த வேலை என்றெல்லாம் நாம் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக சொல்கிறோம். ஆனால்
அப்படிப்பட்ட நம்மிடம் தொழுகை என்ன மாதிரி இருக்குது? தொழுகை எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது? அந்த கடமையான தொழுகையை எந்த அளவிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? சிறிது உரைச்சி பாருங்கள். நமக்கு நாமே கேள்வி கேட்டு பாருங்கள். நம்மளுடைய தொழுகையினுடைய நிலை என்ன என்பதை கேள்வி கேட்டு பாருங்கள். அல்லாஹ் 2:43, 2:83, 2:110, 2:238, 4:77, 6:72, 6:72, 14:31, 22:78, 24:59, இதுல அத்தியாயமும் வசனமும், 29:45, 31, 30:31, 58, 13, 73, 120, 98, 5, இதெல்லாம் அல்லாஹ் தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆயத்து, என்று சொல்லக்கூடிய வசனங்கள். இத்தனை வசனங்களும் திருமறை குர்ஆனில் தான் இடம்பெற்றிருக்கிறார். அத்தனை வசனங்களும் இறுதி வேதம் என்று சொல்லப்படுகிறது. இறுதி வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் மார்க்கத்திக் கொண்டிருக்கிறோமே, அந்த மார்க்கக்கூடிய அந்த வேதத்தில் தான் இது அத்தனையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடமையான தொழுகையினுடைய நிலை என்ன? சற்று யோசனை செய்து பாருங்கள். நம் மத்தியில் ஒவ்வொருவரும் புறவை பார்த்து கை நீட்ட வேண்டாம். அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று கை நீட்டுவதற்கு முன்பு அந்த விரல்களில் 3 உங்களை நோக்கி நீட்டுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு நீங்கள் கேள்வி எழுங்கள். தொழுகை எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது? தொழுகையினுடைய அந்த சிரத்தை எந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் சொல்றானே பிறருக்கு காட்டுவதற்காகவா? நாங்கள் தொழுகிறோம் காட்டுவதற்காகவா? நாங்கள் பெரிய தாடி வச்சிருக்கிறோம், மிக அழகாக தேய்த்து 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 நெத்தி கருத்து விட்டது என்று காட்டுவதற்காகவா? நாங்கள் எல்லாம் தொழுகையாளி என்று காட்டுவதற்காகவா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதாக அல்ல. உள்ள தூய்மையோடு, உள்ள அச்சத்தோடு என்னுடைய இறைவன் முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன், இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நாளைக்கு இதற்கான அத்தனை கேள்வி கணக்குகளும் உண்டு, நான் அவனிடம் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையிலே நாம் தொழுகையில் நிற்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு மெஹராஜ் தான். மெஹராஜ் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த மெஹராஜில் சென்றுதான் நமக்கு தொழுகையை கடமையாக்கினார்கள். அல்லாஹ்விடம் பேசினார்கள், பார்க்கவில்லை. ஆனால் பேசியதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், எனக்கு ஒரு மெஹராஜ், ஆனால் என்னுடைய உம்மத்துகளுக்கு ஒவ்வொரு தொழுகையும் மெஹராஜாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையும் மெஹராஜ். மெஹராஜ் என்றால் நாம் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வோடு நின்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் முன்னிலையில் நின்று அல்லாஹ்வோடு சகலம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால்